Welcome back to another online class teaching. Good morning, students. மீண்டும் ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு மாணவர்களாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் கெமிஸ்ட்ரி யூனிட் 10 மேட்டர் அரவுண்ட் அஸ் தேர்ட் பார்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சொல்யூஷன்னா கரைசல். கரைசல்கள். இந்த சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தூய பொருள்கள் சேர்ந்த ஒருபடித்தான கலவையை கரைசல்னு சொல்கிறோம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒருபடித்தான கலவையை தான் நம்ம கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். A solution is a homogeneous mixture of two or more substances are homogeneous mixtures. In a solution, the component present in lesser amount by weight is called solute. Component present in lesser amount by weight is called solute, and the component present in larger amount by weight is called solvent. Here solute and solvent. In a solution, solute and solvent. இல்லை solute அப்படின்னு சொன்னால் கரைப்பொருள். குறைஞ்ச அளவு எந்த பொருள் இருக்கோ அதை வந்து நம்ம கரைப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அதிகமான பொருள் எது இருக்கோ அது வந்து அதிக அளவு இருக்கிற பொருளை வந்து நிறையில எடையில் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம கரைப்பான் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம புக்கில் வந்து நல்ல எக்ஸாம் கொடுத்துருக்கு. சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா, கரைசல் என்பதற்கு நல்ல ஒரு ரெட்கார்டு. கரைப்பொருள் ப்ளஸ் கரைப்பான் gives கரைசல். solute plus solvent gives solution. For example, salt plus water. Salt is a solute, water is a solvent. இதில் சால்ட்டுங்கிற உப்புங்கிறது வந்து கரை பொருள், வாட்டர் அப்படிங்கிறது வந்து நீர் அப்படிங்கிறது வந்து கரைப்பான். ரெண்டும் சேர்ந்த மிக்சிங் தான் நம்ம சொல்யூஷன் சொல்கிறோம். தென் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் சிமிலர் டு த 3 states ஆஃப் மேட்டர். இதில் வந்து சொல்யூஷனில் வந்து 3 விதமான இது இருக்குது. பேஸ்ட் ஆன் த பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். அதாவது அந்த இதில் இருக்கக்கூடிய சொல்யூஷனுடைய அந்த பார்ட்டிகிள் பொருள்களுடைய சைஸை பொறுத்து இதை வந்து 3 வகையாக பிரிக்கும். There are 3 types of solutions, maybe divided into 3 types. இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், through an activity. இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, through an activity, solid, liquid and gaseous. இப்போ இதில் வந்து aqueous சொல்யூஷன் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன் இஸ் த aqueous சொல்யூஷன். சிறப்பான ஒரு கரைசல், சிறப்பு கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் ஒரு சில செயல்முறையில் நம்ம பார்க்கணும்னு சொன்னால், ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆக்டிவிட்டி 5 அப்படின்னு சொல்லி உனக்கு ஒன்று கொடுத்துருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, டேக் பாட்டில்ஸ் contain sugar, starch and wheat flour. ஒன்றில் வந்து சுகர் எடுத்துக்கிறோம், ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டார்ச் ஏதாவது உணவுப் பொருள், கரையக்கூடிய உணவுப் பொருள் எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னொரு வந்து கோதுமை மாவு, வீட் ஃப்ளேவர். 3 டம்ளர் வச்சிடும். ஆட் 1 teaspoon full of each one to a glass of water and stir well. 3லையும் குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம என்ன செய்யணும், கலக்கணும்.
stir well. Leave it aside for about 10 minutes. நல்லா கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுரும். What do you observe about the experiment? First of all, we can see that in the case of sugar. First நம்ம sugar டம்ளரை பார்த்தோம் சொன்னால் we get a clear solution. ஒரு தெளிவான ஒரு கரைசல் கிடைக்குது. And the particle never settled down. அதில் வந்து எந்த பார்ட்டிகிள்ஸுமே கீழே தங்கல். நம்ம ஏற்கனவே இந்த சொல்யூஷனை டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனை வந்து டிவைட் பண்ணுறது எப்படின்னா பேஸ்ட் அப் அந்த பார்ட்டிகிள் சைஸ் அதை வச்சு தான் இருக்கேன். இப்போ இதில் வந்து பார்ட்டிகிள் வந்து கீழே வந்து செட்டில் டவுன் ஆகலை சுகரில். திஸ் மிக்சர் இஸ் கால்டு ட்ரூ சொல்யூஷன். இது வந்து ஒரு ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் அது அக்யூஸ் சொல்யூஷன் ஆர் உண்மை கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். உண்மை கரைசல். In the case of starch, second tumbler. In the case of starch, starchன்னு சொன்னால் ஏதாவது கரையக்கூடிய உணவுப் பொருள். இப்போ அந்த உணவுப் பொருளை வச்சு and water we get a cloudy mixture. இப்போ cloudy mixture சொன்னால் நம்ம கஞ்சி தண்ணின்னு சொல்லலாம். கஞ்சி தண்ணி சோறு பிடிச்ச தண்ணி இல்லையா, அந்த மாதிரி தண்ணி, அதான் cloudy mixture. அந்த மாதிரி ஒரு நல்ல அழுத்தமான ஒரு கரைசலாக இருக்கும். This mixture is called as colloidal solution. இந்த colloidal solution அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூழ்மம், ஒரு கூழ்மமாக இருக்கும் colloidal solution. இதை வந்து the mixture is called colloidal solution. அது முடிச்சு ரெண்டாவது. Then third tumblerல உள்ளது. In the case of wheat flour mixed with water, wheat flour கோதுமை மாவும் தண்ணி கலந்த அந்த டம்ளரை பார்த்தா we get a very turbid mixture and fine particles slowly settle down at the bottom after some time. இதில் வந்து எப்படின்னா வெரி டர்பிட், ஒரு மாதிரி மேலே கீழே ஒரு அழுக்கு நிறைஞ்ச ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்குது. ஆனால் அதில் வந்து என்னது இருக்குது, பார்ட்டிகிள் ஸ்லோலி செட்டில் டவுன். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னச்சிடும், அது எல்லாமே கீழே செட்டில் டவுன் ஆகிருக்கு. திஸ் மிக்சர் இஸ் கால்டு சஸ்பென்ஷன். இது வந்து சஸ்பென்ஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோதுமை மாவும் தண்ணி கலந்த இந்த சொல்யூஷன் வந்து சஸ்பென்ஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சஸ்பென்ஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் தொங்கல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பார்த்துருக்க வந்து உண்மை கரைசல் ஃபஸ்ட்டு டம்ளரில், ரெண்டாவதுல வந்து கூழ்ம கரைசல், மூணாவதுல வந்து தொங்கல். ஃபஸ்ட்டு டம்ளர் ட்ரூ சொல்யூஷன், தென் கொலாய்டல் சொல்யூஷன் செகண்ட் டம்ளர், தேர்ட் டம்ளரில் வந்து சஸ்பென்ஷன் சொல்யூஷன். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ சொல்யூஷன் அண்ட் கொலாய்ட்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன்? இந்த மூணுக்கு என்ன வேறுபாடு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் உனக்கு பின்னால் ஒரு டேபிள் இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். அந்த டேபிளை பார்க்கும்போது பார்ப்போம். த மேஜர் டிஃப்ரென்ஸ் இஸ் த பார்ட்டிகிள் சைஸ். இந்த மூணுக்கும் சொல்யூஷன், ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன் அண்ட் சஸ்பென்ஷன், மூணுக்கும் உள்ள வித்தியாசம், மெயினான ரீசன் என்ன, மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன, பார்ட்டிகிள் சைஸ். இதை மட்டும்தான் நம்ம அதில் பார்க்கணும். தென் ஃபர்ஸ்ட் கொலாய்டல் சொல்யூஷன். இந்த கொலாய்டல் சொல்யூஷன் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ டிஸ்கஸ் கூழ்ம கரைசல். A colloidal solution is a heterogeneous system consists of the dispersed phase and the dispersion medium. இந்த கலவையின் வகையில் பார்க்க வந்து கொலாய்டல் சொல்யூஷன் கூழ்ம கரைசல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த கூழ்ம கரைசல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கூழ்ம கரைசல் என்பது பரவிய நிலைமை அல்லது பரவல் ஊடகம் கொண்ட பலபடித்தான அமைப்பு, ஹெட்ரோஜினஸ் சிஸ்டம். பரவிய நிலைமை அல்லது பரவ ஊடகம் கொண்ட ஒரு பலபடித்தான கலவை தான் கூழ்ம கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். Dispersed phase or dispersion medium can be a solid, a liquid and gas.
இந்த 3 நிலையிலையும் இந்த டிஸ்பர்ஸ் மீடியமாக இருந்தாலும் சரி, டிஸ்பர்சல் ஃபேஸாக இருந்தால் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் ஆர் டிஸ்பர்சல் மீடியம், டிஸ்பர்சன் மீடியம் எதுவாக இருந்தாலும் கேன் பி a solid, liquid and gas. 3 இதுலேயும் அது இருக்கும். There are 8 different combinations possible. உனக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கு. அது வந்து இந்த கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா இந்த டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்சன் மீடியம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேபிளில் வந்து 8 வகையான ஒரு கூட்டு, 8 வகையான ஒரு கூட்டு அதில் இருக்குது. எந்த வகையிலலாம் அதை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 8 வகையான கூடுகைகள் சாத்தியப்படுது. அதில் ஒரு டேபிள் நமக்கு இருக்குது. தென் கூடுகை பார்த்தோன்னா பின்னால் அந்த அந்த டேபிள் நம்ம பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு ப்ரௌனியன் மூமெண்ட். ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மூமெண்ட்டுக்கு பேர் ப்ரௌனியன் மூமெண்ட். மேபி a 2 mark question, very important. Brownian movement, short note of Brownian movement or define Brownian movement, அந்த மாதிரி 2 மார்க்கில் உனக்கு கேட்கலாம். When colloidal solution are viewed under powerful microscope, ஒரு இந்த சிறப்பு செறிவுமிக்க ஒரு நுண்ணோக்கியில் மைக்ரோஸ்கோப்பு கீழே வச்சு இந்த கூழ்ம கரைசலை நம்ம பார்க்கும்போது அதில் எப்படி இருக்குமா, இட் கேன் பி சீன் தட் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் கான்ஸ்டன்ட்லி அண்ட் ரேபிட்லி அங்குமங்குமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒழுங்கற்ற நிலையில் இருக்கும், வேகமாகவும் இருக்கும். இன் ஜிக்ஜாக் மூமெண்ட், ஜிக்ஜாக் டைரக்ஷன், அங்குமிங்கும். ஜிக்ஜாக்னா அங்குமிங்கும், இங்கிட்ட இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், அந்த மாதிரி வேகமாகவும் பரவியும் இருக்கும். இந்த மாதிரி மூமெண்ட். தி Brownian movement of particle is due to the unbalanced compartment of the particles by the molecules of dispersion medium. இது வந்து இந்த Brownian movement அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பரவல் ஊடகத்தில் உள்ள மூலக்கூறுகளுடன் பரவிய நிலைமை மூலக்கூறுகள் சமமற்ற நிலையில் முறையில் ஒன்றை ஒன்று ஒவ்வொரு துகள் ஒன்று மோதிக்கொள்ளக்கூடியதான். உனக்கு எக்ஸாம்பிள் வந்து படம் வந்து நல்லா போட்டிருக்கு. அந்த ஜிக்ஸாக்ங்கிறது வந்து 2 பக்கம் ஜெட் மாதிரி அப்படி ஜிக்ஸாக் செட் டைப்பில் போயிட்டு வர்றது தான் அது. இது மட்டும் மூவிங் the particles, colloidal particles moving constantly and rapidly in zigzag directions. And also the particles by the molecules of dispersed medium unbalanced compartment, சமமற்ற முறையில் ஒன்றை ஒன்று துகள்கள் மோதிக்கொள்வது தான் இதுக்கு இந்த Brownian மூமெண்ட் ஏற்பட காரணம். ஓகே ஸ்டூடெண்ட், Brownian movement don't forget. Then next Tyndall effect. Tyndall effect observed that when a strong beam of light focused on a colloidal solution, strong beam of light is focused on a colloidal solution. ஒரு டார்ச் லைட்டை வச்சு நம்ம லேசர் பீம் மாதிரி நம்ம பியூர் வாட்டர் லைட் பீம் நாட் விசிபிள், இதில் வந்து தெரியாது, பட் லைட் பீம் விசிபிள் கொலாய்டல் சொல்யூஷன். அதில் வந்து இந்த லைட்டு பீமில் பியூர் வாட்டரில் வந்து உனக்கு தெரியலை, அந்த லேசர் பீமில் அடிக்கும்போது லைட்டு இது பண்ணும்போது அந்த பாதையில் உனக்கு தெரிய மாட்டேங்குது. லைட் பீம் நாட் விசிபிள், தட் இஸ் பியூர் வாட்டர். பட் கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ், கொலாய்டல் சொல்யூஷன் லைட் பீம் பட் விசிபிள், உனக்கு அந்த லைட் டார்ச் லைட்டோட ஒளிக்கட்டு அப்படியே உனக்கு தெரியும். இதுதான் நம்ம வந்து Tyndall effect அப்படின்னு சொல்கிறோம். When a strong beam of light is focused on a colloidal solution, the path of the beam becomes visible. இது அந்த ஒளிக்கட்டையோட பாதை நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்படி தெரியக்கூடிய இந்த நிகழ்வை தான் this phenomenon is known as Tyndall effect. இந்த ஒளிக்கட்டையின் பாதையை கூழ்ம கரைசலில்
நம்ம கொலாய்டல் கரைசலில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தெரியுது, நம்ம கண்ணுக்கு தெரியுதுனால தான் இது டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிண்டால் எஃபெக்ட் அண்ட் த illuminated path is called டிண்டால் கோன். இது வந்து ஒரு இடத்துல போய் அந்த ஒளிக்கட்டு வந்து குவிகிறது, அதனால் டிண்டால் குவிகை வடிவு அப்படின்னு சொல்லுவோம். குவிகை வடிவு அந்த ஒளிக்கட்டை போய் அந்த கூழ்ம கரைசலில் குவினால டிண்டால் குவிகை வடிவு அப்படின்னு சொல்லலாம். அல்லது டிண்டால் அந்த ஒளிரும் பாதையை தான் நமக்கு தெரியக்கூடிய அதே வந்து அந்த ஒளிக்கட்டை உள்ள அந்த கூழ்ம கரைசலில் போனதும் அதில் வந்து illuminated லைட் பீம் வந்து அதில் வந்து நமக்கு தெரியுது. அந்த இதில் தெரிஞ்சதுனால நம்ம என்ன சொல்கிறது, டிண்டால் குவிகை வடிவு அப்படின்னு அது சொல்கிறோம். தென் ஃபார் எக்ஸாம்பிள் the beam of light coming from headlights of vehicles, வாகனங்களில் முகப்பு லைட் இருக்கும், அந்த லைட்லேருந்து வரக்கூடிய ஒளி வெளியே தெரியுது வந்து அந்த ஒளி சிதறல், அந்த பீம் தெரியுதுனால தான் அது டிண்டால் எஃபெக்டோட இதில் தான் அது இனிஷியேட்டிவ் டு டிண்டால் எஃபெக்ட். Headlights of vehicles is due to Tyndall effect. Blue colors of sky is also due to Tyndall effect. வானம் நீல நிறத்தில் இருந்தது இந்த டிண்டால் எஃபெக்ட் தான். டிண்டால் எஃபெக்டோட இந்த விளைவு தான். Then next, Brownian movement and Tyndall effect may be a short note. Define Tyndall effect, define our Brownian movement. Short note, 2 mark question. Don't forget, we mentioned the important question. Then classification of colloids based on physical state of dispersed phase and dispersed medium. இதில் வந்து 8 different combinations possible. 8 different, whether dispersed phase or dispersion medium ரெண்டையும் சேர்த்து நேம் என்ன கொடுக்குறோம், அதுக்கு ஒரு நேம். டிஸ்பர்ஸ் ஃபேஸும் டிஸ்பர்ஷன் மீடியமும் சேர்ந்து ஒரு நேமுக்கு வருது, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் 8 காம்பினேஷன் பாசிபிள்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து சாலிட் அண்ட் சாலிட். சாலிட் அண்டு சாலிட் இது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் திடப்பொருள், அதாவது பரவிய நிலைமையில் உள்ள ஒரு திண்மப்பொருள், பரவிய ஊடகம் உள்ள ஒரு திண்மப்பொருள், ரெண்டுமே சேர்ந்தது சாலிட் அண்ட் சாலிட். இதுக்கு என்ன அப்படின்னா அலாய்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலாய்ஸ்னா உலோக கலவை, ஜெம்ஸ் என்னதுன்னா கலர்டு கிளாஸ் வண்ண கண்ணாடி, இதெல்லாம் சேர்ந்து சாலிட் அண்ட் சாலிட். தென் செகண்ட் காம்பினேஷன் சாலிட் அண்டு லிக்யூட். இந்த சாலிட் லிக்யூட் அப்படிங்க வந்து சாலிட் லிக்யூட் அப்படின்னு ஒரு பெயிண்ட், எக்ஸாம்பிள் வந்து பெயிண்ட்ஸ், இங்க், எக்கு, தென் எக் ஒயிட் எக், இதை வந்து நம்ம சொல்கிறோம். தென் தேர்ட் காம்பினேஷன் இந்த மீடியத்தில் உள்ள தேர்டு காம்பினேஷன் சாலிட் கேஸ், ஏரோசால் யாருன்னா சாலிட் ஏரோசால், ஸ்மோக் நம்ம புகை, அடுத்து வந்து டஸ்ட்டு துகள், இதுக்கு எக்ஸாம்பிள். தென் ஃபோர்த் காம்பினேஷன் லிக்விட் சாலிட், ஜெல்னு சொன்னால் ஜெல் மாதிரி ஜெல்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கர்டு தயிர், ஜீஸ் வெண்ணெய், ஜெல்லி இதெல்லாம் வந்து ஃபோர்த்து காம்பினேஷன் உள்ளது. ஃபிஃப்த்து காம்பினேஷன் லிக்யூட் அண்டு லிக்யூட், இட்ஸ் எமல்ஷன். நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். எமல்ஷன்னா பால்மம் அப்படின்னு பேர். மில்க் பால்மம் ஆக்கப்பட்டது, கொழுப்பும் தண்ணி சேர்ந்த கலவை தான் நம்ம அதை சொல்கிறோம். கொழுப்பும் ஃபேட் அண்ட் வாட்டர், அதை தான் நம்ம எமல்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உள்ள பால்மம் டு மில்க், பாலாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அர்த்தம் வச்சோம், பின்னால் பார்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மில்க், பட்டர், ஆயில் அண்ட் வாட்டர், இதெல்லாம் வந்து பால், வெண்ணெய், அடுத்து வந்து ஆயில் அண்ட் வாட்டர், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஃபிஃப்த்து காம்பினேஷன். தென் சிக்ஸ்த்து காம்பினேஷன் லிக்யூட் அண்டு கேஸ். லிக்யூட் வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், கேஸ் வந்து டிஸ்பர்ஷன்
மீடியம். பரவிய பரவல் ஊடகம் உள்ளது, பரவிய நிலைமையில் உள்ளது, ரெண்டுமே சேர்ந்தது ஏரோசால். இதுக்கு வந்து மிஸ்ட், மூடு பனி. மிஸ்ட்னு என்னது? மூடு பனி. ஃபாக், பனி. ஃபாக்னு FOG, ஃபாக்னா பனி. தென் கிளவுட்ஸ், கிளவுட்ஸ்னால் மேகம். இதெல்லாம் வந்து 6th காம்பினேஷன். 7th காம்பினேஷன் வந்து கேஸ் அண்ட் சாலிட். கேஸ் வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், சாலிட் வந்து டிஸ்பர்சன் மீடியம். இந்த கேஸ் வாயு, திடப்பொருள் ரெண்டும் சேர்ந்து சாலிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். சாலிட் ஃபார்ம். இந்த சாலிட் ஃபார்ம் வந்து கேக்கு, ப்ரெட்டு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். கேக்கு, ப்ரெட்டு. ப்ரெட்னா ரொட்டி, இந்த மாதிரி. தென் 8th காம்பினேஷன் வாயு அண்ட் தென் திரவம். கேஸ், லிக்யூட். இது வந்து ஃபோம்னு சொல்கிறோம். ஃபோம்னா சோப்புலேருந்து வரக்கூடியது, லெதரில் வரக்கூடியது, லெதர் ஃபோம், முறையாக வரக்கூடியது. ஏரேட்டட் வாட்டர், பொங்கக்கூடிய அந்த தண்ணியில் ஊற்றும் போது பொங்க முடியாது அந்த கேஸ். இப்போ இது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணால், சோடா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் அது வந்து முறையாக வரும், ஃபோம் மாதிரி வரும். அதில் கேஸ் இருக்கும், உள்ளே லிக்விட் இருக்கும், வெளியே கேஸ் வெளியே எவாப்ரேட் ஆகும். அந்த நேரத்தில் தான் அந்த ஃபோம் வரும். ஏதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் colloids based on physical states of dispersed phase and dispersion medium. There are 8 different combination possible. 8 different combination possible. Combination of gas in gas is not possible. Combination இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாயு அண்ட் வாயு, கேஸ் அண்ட் கேஸ், அந்த காம்பினேஷன் வந்து நாட் பாசிபிள். Why? Because gas in gas always forms a true solution. கேஸ் இன் கேஸ் வந்து ஏற்கனவே ட்ரூ சொல்யூஷனில் அப்படியே இருக்குது. அதனால தான் இதில் வந்து இந்த 8 காம்பினேஷனில் 9 காம்பினேஷனில் கேஸ் அண்ட் கேஸ்ன்னு டிஸ்பர்ஸ் ஃபேஸ்ன்னு இல்லை, டிஸ்பர்சன் மீடியத்துலேயும் அது இல்லை. அதனால் நேம் கொடுக்க முடியல. ஏற்கனவே அது வந்து ட்ரூ சொல்யூஷனில் இருக்குது. Now here we are discussed colloids. Classification of colloid based on physical state of dispersed phase and dispersion medium. பரவிய நிலையிலையும் பரவக்கூடிய ஊடகத்தில் உள்ள அந்த இது கரைசலை நம்ம இயற்பியல் தன்மையை வச்சு நம்ம கொலாய்ட்ஸ் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை பார்க்கணும். ஓகே, டோன்ட் ஃபர்கெட். தென் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். நம்ம என்னென்ன சொல்யூஷன் பார்த்தோம்? ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 3 டம்ளரில் ஒரு 3 டம்ளர்ஸ். ஃபஸ்ட்டில் வந்து அந்த டம்ளரில் வந்து என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டில் சுகர் with water. Sugar with water, that is a solution. And another is starch with water. Starch with water, colloidal, that is கூழ்ம கரைசல். கரையக்கூடிய உணவுப் பொருளும் வாட்டரும் சேர்ந்தது தான் நம்ம கொலாய்டல், கூழ்ம கரைசல்னு பார்த்தோம். And then 3வது டம்ளரில், 3rd டம்ளரில் உள்ளது வந்து சஸ்பென்ஷன் சொல்யூஷன். சஸ்பென்ஷன் சொல்யூஷன் வந்து வாட்டர் வித் வீட் ஃப்ளவர். அதில் வந்து என்ன செய்யுது? கீழே வந்து பார்ட்டிக்கல் வந்து செட்டில் டவுன் ஆகுது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்து கொலாய்டல் சப்ஸ்டன்ஸு சொல்யூஷனை வச்சு எப்படி இது பண்ணுறோம், பிரிக்கிறோம் அப்படின்னா, மேஜர் டிஃப்ரென்சஸ் இன் பார்ட்டிக்கல் சைஸ். பார்ட்டிக்கல் சைஸ் மெஜாரிட்டியை அதில் வந்து என்ன பார்க்குறோம்? நம்ம பார்ட்டிக்கல் சைஸை வச்சு தான் நம்ம பார்க்கணும். பேஸ்ட் ஆன் த பார்ட்டிக்கல் சைஸ் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். சைஸ் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். ஹியர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்கு. ப்ராப்பர்ட்டியில் வந்து இதில் 8 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கு. அதில் 3 கலவை. சஸ்பென்ஷன், தட் இஸ் தொங்கல். சஸ்பென்ஷன்னா தொங்கல். கொலாய்டல் சொல்யூஷன், கூழ்ம கரைசல். லாஸ்ட் ஒன் இஸ் சொல்யூஷன், தட் இஸ் ட்ரூ சொல்யூஷன் ஆர் உண்மை கரைசல். ட்ரூ சொல்யூஷன் ஆர் உண்மை கரைசல். இது எல்லாமே பார்ட்டிக்கல் சைஸ் தான். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் வந்து பார்ட்டிக்கல் சைஸ். பார்ட்டிக்கல் சைஸ். இந்த பார்ட்டிக்கல் சைஸ் அப்படிங்கும்போது ஒன்று நேனோமீட்டர், லெஸ் தென் 100 நேனோமீட்டர் சஸ்பென்ஷன் தொங்கல் உள்ளது. அடுத்து வந்து கொலாய்டல் சொல்யூஷன் 1 to 100 நேனோமீட்டர். 1 to 100 நேனோமீட்டர். தென் சொல்யூஷன் greater than 100 nanometer. இதுதான் பார்ட்டிகல் சைஸ். தென் ஃபில்ட்ரேஷன், செப்பரேஷன். ஃபில்ட்ரேஷன் அண்ட் செப்பரேஷன், வடிகட்டி பிரித்தல். வடிகட்டி பிரித்தல். சஸ்பென்ஷன் வந்து பிரிக்க முடியும். சஸ்பென்ஷன் வந்து பிரிக்க முடியும். அடுத்து வந்து
அடுத்து ரெண்டாவது வந்து என்னது, பிரிக்க முடியாது, இம்பாசிபிள். மூணாவதும் இம்பாசிபிள், பிரிக்க முடியாது. தென் மூணாவது பார்ட் வந்து தேர்டு டிஃப்ரென்ஸ் வந்து செட்டிலிங்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். இது தங்கும் தங்காது அப்படின்னு பார்க்குறோம். முதல் அது வந்து சஸ்பென்ஷன் வந்து செட்டில் ஆன் தேர் ஓன், தானாகவே படியும். கரைச்சி விட்டுட்டோம்னா அது தானாகவே படிக்கும். இந்த தேர்ட் டம்ளர் வீட் ஃப்ளேவர் அண்டு வாட்டர், இதை தானாகவே படிக்கக்கூடிய, கீழே படிக்கக்கூடியது. கொலாய்டல் சொல்யூஷனில் வந்து செட்டில் ஆன் சென்ட்ரிஃபிகேஷன், இதில் வந்து மைய விலக்கு விசையை பயன்படுத்தினா இது வந்து என்ன செய்யும், செட்டில் பண்ண முடியும். தென் சொல்யூஷன் உண்மையான கரைசல் வந்து டூ நாட் செட்டில், இது ரெண்டுமே கலந்துரும், ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக கலந்து, சுகர் வித் வாட்டர், சால்ட் வித் வாட்டர் அப்படின்னு சொல்லி பயந்துடும். அதனால் டூ நாட் செட்டில். தென் ஃபோர்த் டிஃபரன்ஸ் அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ் மீன்ஸ் ஒப்பாக், தோற்றம். இதனோட தோற்றம்ங்கிறது அப்பியரன்ஸ் வந்து தோற்றம் எப்படி இருக்கும், இதோட இது வந்து தான் ஒப்பாக். ஒப்பாக்னா ஒளி உட்புகாதது, ஒப்பாக்னா ஒளி உட்புகாதது. அண்ட் தென் செகண்ட் ஒளி உட்புகாது. இதில் வந்து எப்படின்னா டிரான்ஸ்லூசன்ட் ஆர் செமி டிரான்ஸ்பரண்ட், பகுதியளவு உட்புறும், பகுதியளவு ஒளி உருவக்கூடியது, பகுதி ஒளி உருவக்கூடியது, செமி டிரான்ஸ்பரண்ட். அண்ட் தென் ட்ரூ சொல்யூஷன் ஆர் உண்மை கரைசல் வந்து டிரான்ஸ்பரண்ட், அதில் வந்து உண்மையில் அது ஒளி ஊடுருவக்கூடியது, டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். பியூர் கரைசல், உண்மை கரைசல் வந்து தெரியும். தென் ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி ஆர் டிஃப்ரென்ஸ் டிண்டால் எஃபெக்ட். டிண்டால் எஃபெக்ட் வந்து இதில் வந்து சஸ்பென்ஸில் தெரியும், தொங்கலில் கோல்மத்துலேயும் தெரியும். அது உண்மை கரைசலில் சொல்யூஷனில் வந்து டு நாட் ஷோ. தென் சிக்ஸ்த்து difference or properties, diffusion of particles, துகள்கள் விரவுதல். துகள்கள் இதில் எப்படி விரவுது அப்படின்னா, சஸ்பென்ஷன் தொங்கலில் வந்து do not diffuse, இதில் வந்து விரவாது, இதில் வந்து வாய்ப்பு விரவுவதில்லை. அடுத்து டிஃப்யூஸ் ஸ்லோலி, கொலாய்டல் சொல்யூஷன். கொலாய்டல் சொல்யூஷன் வந்து டிஃப்யூஸ் ஸ்லோலி, மெதுவாக அது என்ன செய்யுது, விரவுது, பரவுது. தென் உண்மை கரைசல் வந்து டிஃப்யூஸ் ரேபிட்லி, வேகமாக விரவுகிறது, பரவுகிறது. டிஃப்யூஷன் வந்து வேகமாக நடக்குது. தென் செவன்த்து ப்ராப்பர்ட்டி ஆர் டிஃப்ரென்சஸ் Brownian movement, that is zigzag movement, constantly and rapidly their movement is, particle movement is rapidly and constantly in a zigzag direction, that is Brownian movement may show. இதில் வந்து தெரியும், எதில் பார்க்கலாம், தொங்கல் சஸ்பென்ஷன் வந்து பார்க்கலாம், காண்பிக்கலாம், எப்படி இருக்குன்னு காண்பிக்கலாம். கொலாய்டல்ஸில் வந்து ஷோஸ், தெரியலாம். இதை வந்து சஸ்பென்ஷன் தொங்கல் கரைசலில் வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா காமிக்கலாம். பட் கொலாய்டல் வந்து நன்றாகவே தெரியும். இதில் வந்து மே ஆர் மே நாட் ஷோ. உண்மை கரைசலில் சொல்யூஷனில் வந்து மே ஆர் மே நாட் ஷோ, தெரியும் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். தென் எய்த் ப்ராப்பர்ட்டி ஆர் டிஃப்ரென்சஸ். சஸ்பென்ஷன் இஸ் எ ஹெட்டரோஜீனஸ், பலபடித்தான கலவை. கொலாய்டல் சொல்யூஷன் கூழ்ம கரைசல் வந்து பலபடித்தான கலவை, தட் இஸ் ஹெட்டரோஜீனஸ். அண்ட் தென் உண்மை கரைசல் சொல்யூஷனுங்கிறது ஹோமோஜீனஸ் டிஃபரன்ஸ், ஹோமோஜீனஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ these are the differences between the types of solution, suspension and colloidal solution and solution. இதில் எல்லாம் எப்படி நம்ம 8 கேரக்டர் வச்சு 8 ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம 3 சொல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே. தென் emulsions means a special kind of colloids. இது nothing but colloidal solution. emulsion சொன்னால் பால்மம் to milk, பாலாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். emulsion types: oil in water emulsion, oil base dispersed in water. oil in water, தண்ணியில்
ஆயில் கலந்து இருந்திருந்தால் அது எமல்ஷன். ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன் சொல்கிறோம். இந்த எமல்ஷன் அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னா, இந்த பால்மம் an emulsion is a colloid of two or more immiscible liquids. இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று கரையாது, ஒன்றுக்கொன்று கரையாத தன்மை உடையது, ஒன்றுக்கொன்று கரையாத தன்மை உடையவை. ஒன்றுக்கு மேற்பட்ட திரவங்கள் வந்து ஒன்றுக்கொண்டு கரையாமல் இருக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு கலவை, சிறப்பு வாய்ந்த ஒரு கலவை. இது ஏற்கனவே இயல்பாகவே நேச்சராகவே இதோட ஸ்டேட்டு, அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டுமே அப்படியே தான் இருக்கும். விச் ஒன் லிக்விட் இஸ் டிஸ்பர்ஸ் இன் அனதர் லிக்விட். இப்போ ஒன்று வந்து டிஸ்பர்ஸாக இருக்கும். லிக்விட்ஸ் வேர் இம்மிசிபிள் லிக்விட்ஸ் வேர் ஒன் லிக்விட் இஸ் டிஸ்பர்ஸ்ட் இன் அனதர் லிக்விட். ஒன்றில் இன்னொன்று இதாக இருக்கும், ஆனால் ஒன்று கலவதில்லை, ரெண்டுமே கலப்பதில்லை அப்படின்னு சொல்கிறோம். தென் this means one type of liquid particles get scattered in another liquid. ஒரு பார்ட்டிகிள்ஸ் வந்து இன்னொரு ஸ்கேட்டர் செதறி காணப்படும். செதறல். ஆயில் தண்ணியில் இருக்குன்னு சொன்னால் ஆயில் வந்து தண்ணியில் செதறி காணப்படும். நீரில் ஆயில் இருக்குன்னு சொன்னால் ஆயில் வந்து நீர் வந்து செதறி காணப்படும். இதைத்தான் ரெண்டு விதமாக நம்ம சொல்கிறோம். In other words, an emulsion is a special type of mixture made by combining two liquids that normally don't mix. ரெண்டு கலவை எடுத்துக்கிட்டோம், ரெண்டுமே ஒன்று கலக்கதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிக்ஸை வந்து do not mix, கலக்க முடியாது. The word emulsion comes from the Latin word meaning to milk. எமல்சன்கிற அந்த பால்மம்ங்கிற வேர்டு வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை. அதை வந்து டு மில்க், பாலாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். மில்க் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் எமல்ஷன், ஃபேட் அண்ட் வாட்டர். இதுக்கு ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் எப்படி பாலாக்கல் அப்படிங்கிறதுக்கு ஃபேட் அண்ட் வாட்டர். ஏற்கனவே எமல்ஷன்னாலே பாலாக்கல், அதில் ஃபேட் அண்ட் வாட்டர் அதிகமாக இருக்கும். The process of turning liquid mixture into an emulsion is called emulsification. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பால்மத்திற்கு திரவ கலவை பால்மமாக மாற்றக்கூடிய நிகழ்வு பால்மமாக்கல். திரவ கலவை பால்மமாக மாறக்கூடிய நிகழ்வை தான் பால்மமாக்கல். எமல்சிஃபிகேஷன், பால்மமாக்கல். ஒரு திரவ கலவையை பால்மமாக மாறக்கூடிய நிகழ்வை தான் பால்மமாக்கல். தட் இஸ் எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பால், வெண்ணெய், பால் குழவி, அதாவது கிரீம். பால் குழவினா கிரீம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் அண்ட் வாட்டர் எமல்ஷன் எக்ஸாம்பிள் கிரீம், பால் குழவி. Where the oil droplets are dispersed in water, or they can form a water in oil emulsion. That is butter, வெண்ணெய் with water dispersed in oil. இப்படி மாறி இருக்கக்கூடியதை நம்ம அதை சொல்லுவோம். சில பொதுவான எடுத்துக்காட்டுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மில்க்கு, பட்டர், cream, egg yolk, paints, cough syrups, facial creams, pesticides, etc. are some common example of emulsions. இதெல்லாம் வந்து உனக்கு வந்து பால் குழவி, வெண்ணெய், முட்டையின் மஞ்சள் கரு, அதாவது வெள்ளைக்கரு, முட்டையின் வெள்ளைக்கரு, ஒயிட் யோக், வர்ணம், இருமல் மருந்து, முகப்பூச்சி, பூச்சிக்கொல்லி மருந்து போன்ற எல்லாமே பால்மத்திற்கு சில பொதுவான எடுத்துக்காட்டுகள். தென் emulsion is find wide application in food processing. இது எதிலெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொன்னால் ஃபுட் ப்ராசஸிங், உணவு பதப்படுத்தலை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஃபார்மாசூட்டிக்கல்ஸில் பயன்படுத்துகிறாங்க. மருந்து தயாரிப்பில் பயன்படுத்துகிறாங்க. மெட்டலர்ஜி, உலோக
கலவைகள் தயாரிக்கையில் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் மெனி அதர் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி. இந்த எமல்ஷன் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஓகே, தென் ஹோம்ஒர்க். ஓகே ஸ்டூடெண்ட், matter around is over. Now you are write down the go through the study and write down the rough note. Homework, very important question. Answer very briefly. Answer very briefly. Differentiate between absorption and adsorption. Absorption உறிஞ்சுதல், adsorption பரவக்கூடிய உறிஞ்சதில் அதுக்கு நேரமாக ஒரே சீரான பரவக்கூடிய உறுதி. தென் டிஃபைன் சப்ளிமேஷன், பதங்கமாதல். பதங்கமாதல்னா என்ன? நேம் த காம்போனன்ட்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் மிக்சர்ஸ். கீழே உனக்கு வந்து 3 இப்போ நம்ம பார்த்ததில் ஐஸ்கிரீம் பார்த்துருக்கோம், லெமனாட்னா லெமன் ஜூஸ், அடுத்து வந்து ஏர் வாயு, அடுத்து வந்து சாய் மண். இதுலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த இதெல்லாம் ஒரு கொஷினாக நீ எழுதினோம் பார்த்துக்கணும். தென் ஆன்சர் பிரீஃப்லின்னு பார்த்தீங்கன்னா, which of the following are pure substances? Which of the following are pure substances? இதில் பின்வருவற்றில் எவை தூய பொருட்கள்? தூய பொருட்கள் பியூர் சப்ஸ்டன்சஸ். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ், பியூர் சப்ஸ்டன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து எது? ஐஸ், மில்க், அயன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், மெர்க்குரி, பிரிக் அண்டு வாட்டர். இதுக்கு நீ வந்து எது பியூர் சப்ஸ்டன்ஸ்னு எழுதணும், எது இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னு எழுதணும். தென் ஹவ் ஆர் ஹோமோஜீனஸ் சொல்யூஷன்? ஹவ் ஆர் ஹோமோஜீனஸ் சொல்யூஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெட்ரோஜீனஸ் சொல்யூஷன்? அந்த ஹோமோஜீனஸ் சொல்யூஷன்லேருந்து ஹெட்ரோஜீனஸ் சொல்யூஷன் எவ்வாறு வேறுபடும்? ஒருபடித்தான கரைசல் பலபடித்தான கரைசலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? எடுத்துக்காட்டுடன் விளக்கு. உனக்கு 2 டேபிள் இருக்கும், ஹோமோஜீனஸ் சொல்யூஷன், ஹெட்ரோஜீனஸ் சொல்யூஷன் அப்படின்னு போட்டு டேபிள் போட்டு புக்கில் உனக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளை எழுதின அப்படியே வித் எக்ஸாம்பிளோட படிச்சுக்கணும். தென் ஆன்சர் இன் டீட்டெயில். ஆன்சர் இன் டீட்டெயில். ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கிவன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச். எலமெண்ட்ஸுக்கும் தனிமத்துக்கும் சேர்மத்துக்கும் என்ன என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் போட்டு எழுதிடும். தென் எக்ஸ்பிளைன் டிண்டால் எஃபெக்ட் அண்டு ப்ரௌனின் வித் சூட்டபிள் டயக்ராம். டிண்டால் எஃபெக்ட்டுக்கு டயக்ராம் இருக்குது, ப்ரௌனியன் மூமெண்ட்டுக்கும் டயக்ராம். டிண்டால் எஃபெக்ட்டுங்கிறது வந்து லேசர் பீம் லைட்டு ட்ரூ சொல்யூஷன் வந்து அந்த கொலாய்டல் சொல்யூஷனுக்கு இது பண்ணுறது அந்த டயக்ராம். ப்ரௌனியன் மூமெண்ட்டில் வந்து ஜிக்ஜாக் மூமெண்ட்டில் ஒரு அம்புக்குறிப்பு 6 மார்க்லாம் போட்டு ஒரு கட்டம் போட்டு ஒரு படம் இருக்கும், அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். The third question, how is a mixture of a common salt, oil and water separated? இதெல்லாம் எப்படி இது how எளிய உப்பு, எண்ணெய் மற்றும் நீர் ஆகியவை கலந்த கலவை எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது? You can use a combination of different method. இதை வந்து நீ எல்லாத்தையும் இது பண்ணி எப்படி வேறுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் என்ன செய்யணும், நீ புக்கை பார்த்து படித்து ரெடி பண்ணிக்கணும். ஓகே.